சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சி கலைப்பு, பரபரப்பு. தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சட்டசபை தேர்தலில் அரசியல் களம் நாளுக்கு நாள் அதிகப்படியான பரபரப்பை எட்டியிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை நிலைநிறுத்தும் நோக்கில் தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளும் தங்களது வெற்றிக்கான வியூகங்களை திட்டிக்கொண்டு தேர்தல் களத்தை சூடுபிடிக்க செஞ்சுட்டு வராங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுமார் 170 முதல் 120 இடங்கள் வரை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதா தெரிய வந்திருக்கு. மறுபுறம் திமுக மற்றும் காங்கிரஸ் இணைந்த கூட்டணி 102 முதல் 115 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் இந்த முறை தேர்தல் முடிவு மிகவும் நெருக்கடியான போட்டியோட அமையும். விஜய் தான் ஆட்சியை தீர்மானிப்பார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி சுமார் 40% வாக்குகளை பெறும் எனவும் திமுக கூட்டணி 38% வாக்குகளை பெறும் எனவும் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இதனால் இரு கூட்டணிகளுக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் மிக குறைவாகவே இருக்கும் என தெரிய வருகிறது. இதற்கிடையில் தமிழக அரசியலில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்க விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் இந்த தேர்தலில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த கட்சி சுமார் 16% வாக்குகளை பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் 5 முதல் 12 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என்றும் கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. மேலும் தென் தமிழக பகுதிகளில் அதிமுக கூட்டணி 24 முதல் 26 இடங்கள் வரை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் திமுக கூட்டணி 22 முதல் 24 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என்று தெரிய வந்திருக்கு. ஆனால் தலைநகர் சென்னை பகுதியில் திமுக கூட்டணி தனது பாரம்பரிய செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைத்திருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் திமுக கூட்டணி 16 முதல் 19 இடங்கள் வரை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிமுக கூட்டணி 12 முதல் 15 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என்றும் தகவல் கிடைச்சிருக்கு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகமும் 4 முதல் 7 இடங்கள் வரை வெற்றி வாய்ப்பு பெறக்கூடும் என தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை தோற்பது உறுதி. ஏனென்றால் விஜய் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார். கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் இம்முறை வரலாறு காணாத தோல்வியை தழுவுவார். இதோடு அவர் ஆட்சியும் கலைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான NDA கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்படும் என்று இணையத்தில் வேகமாக தற்போது செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது.